ஓகே, இந்த செட்டில் தான் நம்ம நேற்று தூங்கினோம். நம்ம போகலாம். பலடைஞ்ச பில்டிங்கில் நேற்று ஒரு கடையில் இருந்தோம்ல, அவர் தான் இந்த உதவியை பண்ணார். ஒரு கடை தான் இருந்தார். ஓகே, தங்கியிருந்த இடத்துலேருந்து இங்கிட்டு ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். இன்னும் நான் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கிட்ட போகணும். போகலாம். அந்த குடச்சாத்திரி ஹில்லுக்கு போகிறவள்ள அகும்பே வழியாக போகிறேன். அங்கே எதுவும் பார்க்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அப்படியே போகலான் இருக்கேன். ஓகே, இப்போ தான் சடனாக விழுந்துருக்கு. ரூட்டை க்ளோஸ் பண்ணிடுச்சு. நம்ம காலியாக வேண்டியது நமக்கு மிஸ். இப்போ தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து வண்டி நிப்பாட்டினோம். ஓகே, நீ இழுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம கரெக்டாக குடச்சாத்திரி கீழே உள்ள ஒரு இடத்துல தங்கியிருக்கோம். ஒரு வீட்டில் இப்போ கேட்டு இந்த மாதிரி தங்கினேன். இதான் நம்ம தங்குற இடம். அவங்க வீட்டு தாவரத்தில் இங்கே வீட்டில் இதுதான் அவங்களோட இது. சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி சாப்பிடுவோம். வேண்டாம்னு சொன்னேன், வழக்கம் போல். அவங்க ஏதோ ஃபிஷ் கறி இருக்குது, இன்றைக்கி சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இன்றைக்கி சாப்பிட்லான்னு பசிக்குது, சாப்பிடல, எங்கேயும் சாப்பிடல. சரின்னு சாப்பிட போகிறேன். ஆரம்பத்தில் பெருசாக எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கல. அப்புறம் போக போக நம்ம இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் பழக, அந்த பையன் வந்து நம்மகிட்ட பேச அப்படியே கொஞ்சம் எதனா அவன் நம்மளை பற்றி சொல்ல. அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன், அதாவது நான் பேசுகிற அளவுக்கு பேசுகிறேன், புரிய வைக்க முடியுது என்னாலையும் அவனாலையும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப மிங்கிலாயிட்டாங்க எல்லாம். கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியம், லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.